வளங்கள் அருமையானவை. மனித விருப்பங்கள் ஏராளமானவை. மனித விருப்பங்களையும் தேவைகளையும் நிறைவு செய்து லாபத்தை உச்சப்படுத்திக் கொள்வதே வணிகங்களின் பிரதான பொது நோக்கமாகும். வரையறுக்கப்பட்ட அருமையான வளங்களைக் கொண்டு வரையறையற்ற அதிகமான தேவை விருப்பங்களை நிறைவு செய்து கொள்வதற்காக வணிகங்கள் வினைத்திறனுடனும் விளைத்திறனுடனும் செயல்பட வேண்டும். செய்ய வேண்டியதை சிறப்பாக செய்ய வேண்டும். வணிகங்களில் காணப்படும் வளங்களும் வரையறுக்கப்பட்ட தன்மை கொண்டனவாகவே உள்ளன. வணிகத்திடம் காணப்படும் உழைப்பு, மூலப்பொருள், பணம் போன்ற வளங்கள் அல்லது ஆக்கச் சாதனங்கள் வரையறைக்குட்பட்டதாக இருப்பதால் வீண் விரயங்களை இயன்ற அளவில் குறைக்கச் செய்து வரையறுக்கப்பட்ட வளங்களைக் கொண்டு உச்ச பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு வளங்களை பயன்படுத்தக்கூடிய இயலுமை வணிகங்களிடம் காணப்படுதல் வேண்டும். எனவே வணிகங்கள் தமது வரையறுக்கப்பட்ட வளங்களை மிகவும் சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய நுட்ப முறைகளை எவ்வேளையிலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது வணிகத்தின் வரையறுக்கப்பட்ட வளங்களிலிருந்து அதிக வெளியீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சித்தல் வேண்டும். இதற்கான வழிகாட்டல் செயல்முறை ஒன்றே முகாமைத்துவம் ஆகும். வளங்களை மிக நன்றாக கையாள வேண்டும். போட்டியை மிக நன்றாக எதிர்கொள்ள முயற்சிக்க வேண்டும். பிழைகளையும் அழிவுகளையும் விரயத்தையும் மிக குறைவான மட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும். மாற்றங்களுக்கு பொருத்தமான முறையில் செயல்பட வேண்டும். அதற்கான முயற்சியே முகாமைத்துவம் ஆகும். வரையறையற்ற மனித தேவைகளுக்கேற்ப வளங்கள் போதுமான அளவில் காணப்படாமல் வளங்களில் காணப்படும் பொதுவான இயல்பாகும். வணிகங்களில் காணப்படும் வளங்களும் வரையறுக்கப்பட்ட தன்மை கொண்டனவாகவே உள்ளன. வணிகத்துடன் காணப்படும் உழைப்பு, மூலப்பொருள், பணம் போன்ற வளங்கள் வரையறைக்கு உட்பட்டதாக இருப்பதால் வீண் விரயங்களை இயன்ற அளவில் குறைய செய்து உச்ச பயன்களை பெற்றுக்கொள்ளக்கூடியவாறு அவ்வளங்களை பயன்படுத்தக்கூடிய இயல்மை வணிகத்துடன் காணப்படுதல் வேண்டும். எனவே வணிகங்கள் தமது வரையறுக்கப்பட்ட வளங்களை மிகவும் சிறந்த முறையில் பயன்படுத்தக்கூடிய நுட்ப முறைகளை எவ்வேளைகளிலும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அதாவது முகாமைத்துவம் என்பது வணிகத்தின் வரையறுக்கப்பட்ட வளங்களிலிருந்து அதிக வெளியீடுகளை பெற்றுக்கொள்வதற்கு முயற்சித்தல் வேண்டும். இதற்காக வழிகாட்டல் செயல்முறை ஒன்றே முகாமைத்துவம் ஆகும். வணிகத்தின் நோக்கங்களை வினைத்திறனாகவும் விளைதிறன் கொண்டதாகவும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வணிகத்துடன் காணப்படும் அனைத்து வளங்களையும் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து நெறிப்படுத்தி கட்டிப்படுத்தி கொள்ளும் ஒரு செயல்முறை முகாமைத்துவம் எனப்படும். முகாமைத்துவம் என்பது வணிகத்தின் நோக்கங்களை வினைத்திறன் கொண்டதாகவும் விளைதிறன் கொண்டதாகவும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வணிகத்திடம் காணப்படும் அனைத்து வளங்களையும் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து நெறிப்படுத்தி கட்டுப்படுத்தி கொள்ளும் ஒரு செயல்முறையாகும். இது தொடர்பில் வணிகம் எதிர்பார்க்கப்பட்ட நோக்கங்களை அடைந்து கொள்வதற்காக இருக்கின்ற வளங்களை சிறப்பாக பயன்படுத்தி உச்ச வெளியீடுகளை பெற்றுக்கொள்ளுதல் விளைதிறன் எனவும், குறைந்தளவான வளங்களிலிருந்து ஆக கூடுதலான வெளியீடுகளை பெற்றுக்கொள்வதற்காக வளங்களை பயன்படுத்தல் வினைத்திறன் எனவும் குறிப்பிடப்படும். குறைவான உள்ளீடுகளிலிருந்து அதிகமான வெளியீடுகள் பெறப்பட்டிருக்குமானால் அல்லது அதிகமான வெளியீடு குறைவான உள்ளீட்டுடன் பெறப்பட்டிருக்குமானால் செயல்திறன் அதிகம் என கூறப்படும். குறிப்பிட்ட காலத்துக்குள் முன்னரை விட தரத்துடன் கூடிய உற்பத்தியின் அளவு அதிகரித்திருக்குமானால் அது விளைதிறன் அதிகரிப்பு என அளவிட்டு குறிப்பிடப்படும். முகாமைத்துவம் என்பது ஒரு செயல்முறை என குறிப்பிட்டோம். திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் ஆகிய செயல்களின் தொகுப்பு முகாமைத்துவம் என குறிப்பிட்டோம். வளங்களை உச்ச விளைதிறனுடனும் வினைத்திறனுடனும் பயன்படுத்துவதற்கான செயல்முறை முகாமைத்துவம் என குறிப்பிட்டோம். நுகர்வோர் தேவை விருப்பங்களை சிறப்பாக பூர்த்தி செய்து உச்சமாக லாபம் பெறுதலுக்கான
பெறுதலுக்கு கையாள வேண்டிய முறையென பார்த்தோம். அழிவு விரயங்களை குறைக்கச் செய்து அருமையான ஆக்கச்சாதனங்களை பயன்படுத்தி வரையறுக்கப்படாத அளவில் காணப்படும் மனித தேவைகளை நிறைவு செய்து அவர்களை பக்கச்சார்புடையவர்களாக மாற்றிக்கொள்ளப்படும் செயல்முறை முகாமைத்துவம் என குறிப்பிட்டோம். வணிக கர்மங்களை விளைவுதிறனாகவும் வினைத்திறனாகவும் செய்வதற்கு உரிய முறை முகாமைத்துவம் என குறிப்பிட்டோம். இறுதியாக இந்த இவ்வளவையும் நிறைவேற்ற திட்டமிடல், ஒழுங்கமைத்தல், நெறிப்படுத்தல், கட்டுப்படுத்தல் ஆகிய கர்மங்களை சரியாக செய்யும் செயல்முறையை முகாமைத்துவம் என முடித்துள்ளோம். எனவே முகாமைத்துவம் என்றால் என்ன என உங்களிடம் கேட்டால் நீங்கள் உங்கள் வார்த்தைகளில் விரும்பியவாறு சுருக்கமாக சொல்லிவிடுங்கள். என்னிடம் கேட்டால் முகாமைத்துவம் என்பது வணிகத்தின் நோக்கங்களை வினைத்திறனாகவும் விளைதிறன் கொண்டதாகவும் நிறைவேற்றிக் கொள்வதற்காக வணிகத்துடன் காணப்படும் அனைத்து வளங்களையும் திட்டமிட்டு ஒழுங்கமைத்து நெறிப்படுத்தி கட்டுப்படுத்திக் கொள்ளும் ஒரு செயல்முறை ஆகும் என்றே குறிப்பிடுவேன். இந்த வரைவிலக்கணத்தில் மேலே குறிப்பிட்ட எல்லாம் உள்ளடங்கியிருப்பதாக நான் நினைக்கிறேன். இதிலே முகாமைத்துவத்தின் நோக்கம், முகாமைத்துவத்தின் முக்கியத்துவம், முகாமைத்துவத்தினால் நிறைவேற்றப்படுவது, முகாமைத்துவ கருமங்கள் ஆகிய அத்தனையும் இந்த வரைவிலக்கணத்தில் உள்ளடங்கியிருப்பதாக நான் கருதுகிறேன். முகாமைத்துவத்தின் முக்கியம் என்ன என கேட்டால், லாபத்தை உச்சமாக்க உதவுதல், நுகர்வோரை திருப்தி செய்ய உதவுதல், அழிவு விரயங்களை குறைக்க உதவுதல், போட்டிக்கு மத்தியில் சந்தையில் நிலைத்திருக்க உதவுதல், நாட்டுக்கு தேவையான உற்பத்தியின் அளவை அல்லது நாட்டு உற்பத்தியை அதிகரிக்க உதவுதல், ஒழுங்கமைத்தல் மூலமாக நாட்டில் வேலைவாய்ப்பை அதிகரிக்க உதவுதல் என பல முக்கியத்துவங்களை விளக்கலாம். எதிர்காலத்தில் என்ன செய்ய வேண்டும் என்பதை இப்போதே நிச்சயித்தல் திட்டமிடலாகும். திட்டமிடல் என்பது எதனை செய்ய வேண்டும், அதனை எவ்வாறு செய்ய வேண்டும், அதனை எப்போது செய்ய வேண்டும் என்பவற்றை முன்கூட்டியே நிச்சயித்துக் கொள்ளுதலாகும். வணிகம் ஒன்றின் வெற்றி, அதன் செழிப்பு, வளர்ச்சி என்பவற்றுக்கு பிரதான காரணி திட்டமிடல் என்பது என்று நம்பப்படுகின்றது. முகாமைத்துவத்தில் முதன்மை கர்மம் திட்டமிடலாகும். முகாமைத்துவ செயற்பாட்டின் ஆரம்ப இடம் திட்டமிடலாகும். ஏனைய முகாமைத்துவ கர்மங்கள் அத்துடன் தொடர்பானவை ஆகும். திட்டமிடல் என்பது நிறுவனத்தின் நோக்கத்தை தெளிவாக தீர்மானிப்பதும் அதனை நிறைவேற்றிக் கொள்ள திட்டம் தயாரித்துக் கொள்ளலும் ஆகும். வணிகத்தின் நோக்கத்தை தீர்மானித்தல், நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு மிகவும் பொருத்தமான வழிமுறைகளை தீர்மானம் செய்தல் திட்டமிட என குறிப்பிடப்படும். எதிர்காலத்தில் வணிக நடவடிக்கைகள் எவ்வாறு இடம்பெறும் என்பனை என்ற முறையினை திட்டமிடல் குறித்து காட்டும். தனிநபர் ஒருவர் தனது குழந்தையின் பிறந்த நாளை எவ்வாறு கொண்டாடுவதென திட்டமிட முடியும். அதேபோல வணிக நிறுவனம் அதன் நோக்கத்தை எவ்வாறு அடைவது என திட்டமிடுமானால் அது வணிக திட்டமாகும். உற்பத்தி செய்ய போகும் பொருளை பற்றிய தீர்மானம் எடுத்தல், உற்பத்திக்கு தேவையான நிதியை பற்றிய தீர்மானம் எடுத்தல், உற்பத்தி செய்த பொருளை விற்பனை செய்கின்ற முறை பற்றிய தீர்மானம் எடுத்தல் போன்ற பல விடயங்கள் வணிக திட்டமிடலில் உள்ளடங்கும். தீர்மானித்த திட்டத்தினை செயல்படுத்துவதற்கு வணிக நடவடிக்கைகளை ஒழுங்கமைத்தல் வேண்டும். வணிகத்தில் திட்டமிட்ட நோக்கத்தை அடைந்து கொள்ளும் பொருட்டு திட்டமிட்ட நடவடிக்கைகளை அமுல்படுத்துவதற்கு தேவையான பலங்கள், பதவிகள், பணிகளை பகிர்ந்து ஒதுக்குதல் தொடர்பான செயல்முறை ஒழுங்கமைத்தல் ஆகும். வணிகத்தின் ஆக்க கர்மங்களுக்கும் நிதி கர்மங்களுக்கும் விற்பனை நடவடிக்கைகளுக்கும் முகாமையாளர்களை நியமித்தல் வேண்டும். அவர்களுக்கு பதவிக்கு அவசியமான அதிகாரங்களையும் ஒதுக்குதல் வேண்டும். ஒவ்வொரு பிரிவுக்கும் உரிய ஊழியர்களையும் முகாமையாளர்களையும் நியமித்தலுடன் முகாமையாளர், ஊழியர் ஆகிய இரு சாராருக்கும் தேவையான வளங்களையும் ஒதுக்குதல் ஒழுங்கமைத்தல் ஆகும். பதவியில் அமைக்கப்பட்டவர்கள் ஒப்படைக்கப்பட்ட வேலைகளை சரியான முறையில் நிறைவேற்றுதல், பொருத்தமான சந்தர்ப்பத்தில் பொருத்தமான முறையில் செயல்படுதல், அமைப்பொன்றின் நோக்கங்களை அடைந்து கொள்வதற்கு மானிட வளங்களை சரியான முறையில் ஈடுபடுத்தும் பொருட்டு அதிகாரங்களை பயன்படுத்தும் செயல்முறையே
நெறிப்படுத்தல் என குறிப்பிடப்படும். திட்டமிடப்பட்ட செயல்முறையை அமுல்படுத்தும் போது பொருத்தமான வழியில் மனித வளங்களுக்கு வழிகாட்டுதல் இடம்பெறும். பணியாளர்கள் பொருத்தமான நடவடிக்கைகள் செய்யத்தக்க வகையில் அவர்களுக்கு தேவையான தகவல்கள், அறிவுறுத்தல்கள் மற்றும் ஊக்குவிப்புகளை வழங்குவதற்கான தலைமைத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். உற்பத்தி முகாமையாளரும் நிதி முகாமையாளரும் விற்பனை முகாமையாளரும் தனது பணியாளர்களுக்கு தேவையான தகவல்களையும் ஆலோசனைகளையும் வழங்கல், அவர்களுடன் சாதகமான தொழில்சார் உறவொன்றை பேணுவதுடன் அவர்கள் தத்தமது கர்மங்களை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு ஊழியர்களை ஊக்குவித்தல், நெறிப்படுத்தல் எனப்படும். நோக்கங்களை நிறைவேற்றுவதற்கு தீர்மானிக்கப்பட்ட இலக்குகளை அடைந்து கொள்ள தீர்மானிக்கப்பட்டபடி தேவையான நடவடிக்கைகள் இடம்பெறுகிறதா என்பதை தேடி அறிந்து அவை உரிய முறையில் இடம்பெறாதிருப்பின் தேவையான கர்மங்களை மீள ஒழுங்கமைப்பு செய்யும் செயல்முறை கட்டுப்படுத்தல் என குறிப்பிடப்படும். கட்டுப்படுத்தல் என்பது வணிகத்தினது நடவடிக்கைகள் திட்டமிட்ட முறையில் இடம்பெறுகின்றதா என்பதை தேடி பார்த்தலும் அவ்வாறு இடம்பெறாதிருப்பின் குறைபாடுகளை இனங்கண்டு அவற்றுக்கு பரிகார நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் செயல்முறையும் ஆகும்.